வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த லோன் ஒரு 3 இஎம்ஐ கட்டாமல் விட்டுடுறீங்க. அந்த சூழ்நிலையில் பேங்கர் வீட்டுக்கு உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்கன்னா, வாட்ஸ்அப்லலாம் உங்களை தவறான விஷயங்கள் நடத்துகிறாங்கன்னா, நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். ஆர்பிஐ அதுக்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் என்ன? அந்த ஆர்பிஐயில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை புகாராக தெரிவிக்க முடியும்? அந்த பேங்கர் மேலே என்னென்ன புகார் நீங்கள் தெரிவிக்கலாம்? அது எவ்வளோ எளிமைப்படுத்தியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அவங்க வீட்டில் அசிங்கப்படுற அளவுக்குலாம் நம்ம சூழ்நிலை இருக்கு இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பணத்தை கட்டிட்டு வாய் அடைக்கலாம் இல்லையா? அப்படி உங்களுக்கு பணம் தரக்கூடிய இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இது 2 விதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிஐ விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் ஒரு பெரிய கடனில் மாட்டிக்கிட்டீங்க, 2 இஎம்ஐ கட்டாமல் விட்டீங்க, உங்கள் வாட்ஸ்அப்லலாம் உங்கள் பேரை போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க, வீட்டுக்கு தொந்தரவுப்படுத்துகிறாங்க, ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டுறாங்க, இதை போல் ரொம்ப கொடுமையான விஷயங்கள் நடந்துருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஆர்பிஐ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் அழகாக அந்த விஷயத்தை நீங்கள் வெப்சைட்டில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் புகார் தெரிவிக்க முடியும். அழகாக உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க பார்த்துப்பாங்க. 30 நாளுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கப்படும்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பற்றி கவலையே பட தேவையில்லை. அது என்னென்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு லோனை வாங்குறீங்க, அந்த இஎம்ஐ கட்டாமல் போகும் பட்சத்தில் ஒரு பேங்கர் என்ன விதமான நியாயமான நடவடிக்கை எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி ஏன் லோனை கட்டலைன்னு கேட்கலாம். அப்படி நீங்கள் அவர் ஃபோன் பண்ணி கஸ்டமர்ஸ் எடுக்காத பட்சத்தில், பொதுமக்கள் எடுக்காத பட்சத்தில் ஆல்டர்னேட் நம்பர் ஒன்று கொடுத்துட்டு அதுக்காக அவர் கால் பண்ணி கேட்கலாம். இது முறை. ஒரு மாதம் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க லெட்டர் போடுவாங்க. ஸோ லெட்டர் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போடுவாங்க. கிட்டத்தட்ட 3 விதமான நோட்டீஸ் வருங்க. இந்த 3 விதமான நோட்டீஸுக்கு இவர் எழுத்தின் மூலமாகவோ அல்லது நேராகவோ போயிட்டு பதில் தரணும். அப்படி தராத பட்சத்தில் அடுத்த நடவடிக்கை வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் கட்ட முடியலன்ட்டு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போவாங்க. இதுதான் நியாயமாக நடக்குது. இந்த 3க்கு அப்புறமா அவருக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு, எனக்கு ப்ராப்பராக பேங்கர்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லாமல் அப்படியே தலைமறைவாக இருக்காருன்னா, சட்ட நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இவர் மேலே எடுக்கலான்ட்டு பேங்கருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் சமீபத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதம் இல்லை, 1 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டாமல் விட்டாலும் வீட்டுக்கு அசிங்கப்படுத்துறதுலாம் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஆர்பிஐ இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் என்ன, இது எப்படி நீங்கள் புகார் தெரிவிக்கலாம், அதை சொல்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு எல்லாராலும் இஎம்ஐ கட்டாமலாம் போக முடியாது. ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ மிஸ் ஆகுதுன்னா நியாயமான காரணம் இருக்கணும். அதாவது உடம்பு சரியில்லை, வேலை போயிடுச்சு, அல்லது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் நடந்துருச்சு, இந்த நேரத்தில் பணம் எங்களால் போட்ட முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா 2 மாதம் இஎம்ஐ கட்டாமல் போனீங்கன்னா நேராக பேங்க்குக்கு நீங்கள் போயிட்டு, எங்களுக்கு இந்த பிரச்சனையினால் இந்த 2 மாதம் இஎம்ஐ கட்டாமல் போயிட்டேன், எனக்கு கால அவகாசம் கொடுங்க, டைம் கொடுங்க, இதுக்கு செலுத்துறதுக்கு நான் வட்டியோட முதல்ல செலுத்தி இந்த தேதிக்குள்ளே செலுத்திக்கிறேன்ட்டு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். லெட்டரில் நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் பேங்கர்கிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுக்கத்தான் பொதுமக்களுடைய கடமை. அப்படி இங்கே கொடுத்து அவங்க அது ஓகேப்பா சரிப்பா இன்னும் ஒரு டைம் கொடுப்பாங்க, கண்டிப்பாக 45 டேஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் திரும்ப செலுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அது கொடுக்காம விட்டுட்டு அவங்க 6 மாதம் வரைக்கும் அலக்கழிச்சிட்டு அதுக்கப்புறமா பேங்க்கு மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் லெட்டர்லாம் கொடுத்து நான் நியாயமாக சொல்லிட்டு தாங்க வந்தேன், இருந்தாலும் வீட்டுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் இந்த விதமான விஷயத்தை செய்யலாம். என்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. 14448ன்னு ஒரு டால் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 AM-லேருந்து 5:15 PM வரைக்குமே இது ஓப்பனில் இருக்கும். இதில் நீங்கள் ஃபோன் பண்ணி லாங்குவேஜஸ், நம்ம தமிழ்னா தமிழுக்கு ஏற்ற லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க கொடுப்பாங்க கேட்பாங்க விஷயத்தை 1 by 1 அவங்களுக்கு சொல்கிறேன். மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கு 14440ன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தா கூட அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட விஷயத்தை கேட்டுப்பாங்க. m.rbi.gov
ORG.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் டைப் பண்ணலாம். அதில் ஃபைல் கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் புது பிரச்சனையை கொண்டு வந்து நியூ போட்டுருங்க. உள்ளே போனீங்கன்னா கேப்சா டைப் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர்லாம் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு, அதாவது எந்த பேங்க்கில் லோன் வாங்கினாலும் சரி, அந்த ஓடிபி மொபைல் நம்பர் வந்து அந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கின மொபைல் நம்பரெல்லாம் இருக்கணும் அதில். ஏன்னா அது ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முக்கியமாக அதை சொல்கிறேன். நீங்கள் அது கொடுத்து முடிச்ச பிறகு உங்கள் நேமு, ஏஜ், இமெயில் அட்ரஸ் என்ன, உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன, அதாவது எந்த விதமான கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க, இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறீங்களா, அவங்கள இவங்க அவமானப்படுத்துகிறாங்களா, வேறு ஏதாவது தவறான வார்த்தைகள் நடத்துகிறாங்களா, அல்லது உங்களுக்கு அதிகமான வட்டி போட்டுட்டாங்களா, நிறைய வட்டி போட்டு உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களா, பெனால்ட்டி மேலே பெனால்ட்டி போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். என்ன பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, அந்த பேங்க் பிரான்ச் என்ன, அதோட ஐஎஃப்சி கோடு என்ன, இதெல்லாம் நம்ம குறிப்பிட்ட பிறகு ஓகே சப்மிட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30 days டைம் கொடுக்குறாங்க. இந்த 30 days டைமில் பேங்கர்கிட்ட உங்களுடைய பிரச்சனை போகும். ஆர்பிஐ வந்து நோட்டீஸ் அங்கே அனுப்பி இந்த சம்மந்தப்பட்ட நபர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவருக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துக்கீங்க, இதில் என்ன விஷயங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுங்கன்ட்டு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்ட வந்து அது விசாரிச்சுட்டு உண்மையாகவே நம்ம சொன்ன பிரச்சனை அங்கே இருக்கான்னு பார்த்த பிறகு அந்த விஷயத்தை வந்து பேங்கர்கிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது வந்து உத்தரவாதமாக சொல்லியிருக்காங்க. ஓம்பட்ஸ்மேன் 2021 என்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்பிஐ வந்து துவக்கியிருக்காங்க. இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க, அதிக வட்டியிலையோ அல்லது நியாயமான ஒரு கருத்துனால மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க பேங்கர் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க, இத்தனை இஎம்ஐ கட்டாமல் விட்டு வீட்டில் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, முறையான நடவடிக்கை எடுக்காமல் தவறாக கந்து வட்டி ஆள் மூலமாகவும், அடியாட்கள் மூலமாகவும், வேறு விதமான இந்த ஏஜென்ட்டுகள் மூலமாகவும், கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் மூலமாகவும் தவறாக நடக்கும் பட்சத்தில் கஸ்டமர் கேர் போல் அதை பாதிக்கப்பட்ட பப்ளிக் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யலாம். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லலான்ட்டு இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் கொடுத்து பயனும் அடைந்திருக்கார்கள். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகள் நியாயமாக இருக்கும் பட்சம் நீங்கள் முயற்சி செய்யலாம். இல்லைங்க கரெக்டு தான், அவங்க வந்து திட்டுற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது, பணம் கட்ட முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ அப்ளிகன்ட் மூலமாக லோனை ரெடி பண்ணலாம். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் சரி, உங்கள் வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, உங்கள் சூழ்நிலையே மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ எல்லாம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா, உங்களை காப்பாற்றக்கூடிய மனநிலைமையில் அவங்களுக்கு இருந்தாங்கன்னா, அவங்க உங்களுக்காக சிபாரிசின் பேரில் லோன் வாங்கி தர முடியும். அதன் பேர் தான் கோ அப்ளிகேட்டட் லோன். இந்த லோனுக்கு டாக்குமெண்ட்ஸ், ஒரு லோன் பர்சனல் லோன் வாங்கும்போது என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை சேம் டாக்குமெண்ட்ஸ் அவரும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த லோனை தருத்து யார் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் இந்த லோனை தருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரச்சனையில் மாட்டிருக்கிறதுனால நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி போகிறாங்கன்னா சும்மாலாம் தர மாட்டாங்க. வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையை தப்பிக்கிறதுக்காக இந்த முயற்சி நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், உங்களை நம்பி ஒரு ஜீவன் சைன் பண்ண வந்திருக்குன்னா அதை காப்பாற்றி விட்டுருங்க. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன். அந்த ஜீவன் நானாக கூட இருந்திருக்கேன். ஒரு காலத்தில் ஏமாற்றி விட்டாங்க. அதனால் உஷாராக இருந்துக்குங்க. அதனால் கோ அப்ளிகேட் லோன் வந்து உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு, அதை அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய பிரச்சனைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் புகார் தெரிவிக்கணும். நம்ம மேலே பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா நம்ம புகார் தெரிவித்து அங்கே எல்லாமே பார்த்துட்டு அடடா தம்பி ஊமால் தான் தப்புன்ட்டாங்கன்னு வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சு, இன்னும் தொந்தரவு ஆகிடும். அதனால் நியாயந்தாங்க, ஏமாற்றிட்டாங்க, தப்பாக வட்டி போடுறாங்க அப்படின்னா மட்டும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்க தயாராக இருக்காங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். கோ அப்ளிகேட் லோனை பொறுத்த வரைக்குமே அவருடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தால் போதும், அவருடைய இன்கம் நல்லா இருந்தால் போதும், உங்களுக்கு அவர் லோன் வாங்கி தர முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 to 6 லட்சம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கோ அப்ளிகேட் லோன் மூலமாக உங்களுடைய பணம் பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். அந்த நபருடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை சந்தேகங்கள் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.